அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நெறைய பேரு நம்மளுடைய வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தீனியாத் விஷயங்கள உங்களோட தொடர்ந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு மன சந்தோஷமாக இருக்கிறது. அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இல்லத்தரசியா இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கும், இல்ல ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ பதிவை நான் ஷேர் செய்கிறேன். என்னன்னா, நம்மளுடைய குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, பர்க்கத் பெறுகிறதுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் நெறைய நம்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம். குரான் ஓதுவோம், தொழுகுவோம், திக்ர் செய்வோம், நல்ல அமல்கள நோக்கி நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தொடர்ந்து அது கரெக்டான முறையில இருக்கா? அப்படின்றத நம்ம சிந்திக்கிறது இல்ல. சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து தொழுகுவோம். சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, தொழுவுறதே இல்ல. அந்த தொழுகையின் பக்கம் போகாதவராக இருக்கிறோம். இந்த மாதிரி எத்தன பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 5 வேள விடாம நம்ம தொழகக்கூடியவராக இருக்கோம். சில சமயத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தொழுகைய விட்டுருப்போம். சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, 4 வக்த் தொழுவோம், 3 வக்த் தொழுவோம். இன்னும் படிப்படியா போக போக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பதான் தொழுகுவோம். சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குரான் எடுத்து ஓதிக்கிட்டே இருப்போம். சில சமயத்தில பார்த்தீங்கன்னா, குரான் பக்கமே போக மாட்டோம். குரான்ல தூசி படியிற அளவுக்கு குரான வச்சுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு, சில நாட்கள் கழிச்சு அந்த செயல்கள செய்யாம இருக்கிறதன் மூலியமாக தான் நம்மளுடைய பர்க்கத்தோடைய வரவு நம்ம வீட்ல கம்மியா இருக்குது. இதுதான் உண்டான மெயின் ரீசன். நம்ப எத்தனையோ நம்ம இது செஞ்சா நம்ம வீட்ல சரியாயிருமா? இது செஞ்சா நம்ம வீட்ல நெறைய பர்க்கத் வருமா? இந்த மாதிரி செயல்கள் செஞ்சா நம்மளுடைய வீட்ல சண்டை சச்சரவு இல்லாம இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு எதிரிலே இருக்கிற நம்மளுடைய பிழையை நம்ம திருத்தாம வேற வேற விஷயத்த நம்மளுடைய மைண்டுக்கு நம்ம வேலை குடுத்துட்டே இருக்கோம். இப்போ நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு இல்லத்தரசி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நீங்க ஒரு தாய்மாரா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நெனச்சு பாருங்க. நம்ம தொடர்ந்து நம்ம தொழுதுகிட்டே இருந்தோம். மாதவிடாய் காலம் முடிந்து நம்ம தொழுகைய கரெக்ட்டா தொழுகை எடுத்து ஆரம்பிக்கிறோமா? நம்ம குரான் ஓத ஆரம்பிக்கிறோமா? அப்படின்றத நீங்க கொஞ்சம் நீங்க உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய தொழுகையாகப்பட்டது முழுமையான தொழுகையாக நம்ம நிறைவேத்துறோமா? 5 வக்த் தொழுகைய ஃபர்ஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கிறோமா? அந்த கடமையாக்கப்பட்ட தொழுகைய அல்லாஹு தாலாவுக்காக நம்ம நிறைவேத்துறோமா? அப்படின்றத நம்ப தொடர்ந்து நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிடம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம குரான் ஓதிட்டே இருப்போம். இப்போ குரான வீட்ல மூடி வச்சோம் அப்படின்னா, முசீபத் பிடிக்கும், பர்க்கத் வராது அப்படின்றது எல்லா தாய்மார்களுக்கும் தெரிஞ்சு இருக்கிற விஷயமாக இருக்கிறது. ஆனா, எத்தனை பெண்கள் அந்த குரானை எடுத்து ஓதுறோம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த நம்ம செய்யாம இருக்கிறது மூலியமாக மட்டும் தான் நம்மளுடைய வீட்ல பர்க்கத் வர்றதுக்கு நம்பளே ஒரு தடைக்கல்லா இருக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், நம்ம நெனைக்கிறோம், நம்ம எந்த வழியில செஞ்சா நம்ம வீட்ல பர்க்கத் வரும்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்ம கண்ணெதிர்ல இருக்கிற நம்ம அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறதன் மூலியமா தான் முழுக்க முழுக்க நம்மளுடைய வீட்ல பர்க்கத் வர்றதுக்கு தடைபடுது. ஆகவே ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் குறைந்தபட்சம் 5 வேளை தொழுகைய நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இதுக்கு மேல இன்னும் நம்மளுடைய வீட்ல செல்வம் அதிகரிக்க, அதாவது நம்ம வீட்ல சந்தோஷங்கள் அதிகரிக்க, பலா முசீபத்துக்கள் எல்லாம் நம்ம வீட்ட விட்டு விலகி போக, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தஹஜூப்பை கடைபிடிக்கணும். தஹஜூத் நேரத்துல தொழுகிறத அல்லாஹு தாலா மிகவும் மிகவும் ரொம்ப விரும்புறானாம். அதாவது தஹஜத் தொழுகையில
என்னுடைய அடியான் எனக்காக எந்திரிச்சு தொழுகிறான் அப்படின்றத அந்த விஷயத்த வந்து அல்லாஹு தாலா ரொம்ப வந்து மனப்பூர்வமா, சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்க தொழுகும்போது ஒரு அடியானுக்கும், அல்லாஹுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பரஸ்பர வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப வலுமையாக வலுப்பெறக்கூடிய அந்த இரவு நேரம், அந்த வந்து இரவு நேர தொழுகையை வந்து அல்லாஹு தாலா ரொம்பவும் விரும்புகிறான். ஆகவே ஒவ்வொரு தொழுகையாளியும், ஒவ்வொரு தொழுகுபவரும் அந்த தொழுகையை வந்து தொழுகுறதுக்கு ஒவ்வொரு பெண்களும் வந்து முற்பட வேண்டும். ஆகவே நம்மளுடைய 5 வேளை தொழுகையை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, குர்ஆன். ஒரு நாளைக்கு நம்ப வந்து ஒரு நியத் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு நான் ஒரு பக்கமாவது இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஒரு நியத் வைக்கணும். இன்னைக்கு நான் வந்து 5 வேள தொழுகை தொழுதிருக்கிறேனா, ஒரு சின்னதா ஒரு டைம் டேபிள் போடுங்க. ஒரு அட்டவணை மாதிரி போட்டு எழுதி வைங்க. இன்னைக்கு வந்து ஒரு கேலண்டர்ல கூட நீங்க டிக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் 5 வேள தொழுகை தொழுதுட்டேன். இன்னைக்கு வந்து நான் தஹஜ்ஜுத் தொழுதேன். இன்னைக்கு வந்து குர்ஆன்ல வந்து ஒரு பக்கம் ஓதிட்டேன். அப்படின்றத நீங்க முழுமையா செய்யும்போது நாளடைவுல அல்லாஹு தாலா உங்க வீட்ல இருக்கிற கஷ்டம், நஷ்டம், வேதனை எல்லாத்தையும் படிப்படியா எடுத்தோனே அல்லாஹு தாலா தூர தூக்கி போட மாட்டான். நீங்க செய்யற அமல் தீமைகளை பொறுத்து உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹு தாலா குறைத்து கொண்டே வருவான். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு வரும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறி வரும். உங்களுடைய வீட்ல வந்து கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா தூர செஞ்சு, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அதிகப்படுத்தி, உங்களுடைய வீட்ல செல்வத்தை அதிகப்படுத்துவான். ஆகவே கண்ணெதிர்ல இருக்கிற தவறை வந்து உணர்ந்து, அத என்னைக்கு திருத்தி கரெக்ட்டா செய்றோமோ, அன்னைக்கு தான் நம்ம வீட்ல பர்க்கத் உடைய வரவு வர்றதுக்கு அல்லாஹு தாலா அனுமதி குடுப்பான். ஆகவே ஒவ்வொரு இல்லத்தரசிகளாக இருக்கிற, ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளாக இருக்கிற, ஒவ்வொரு தாய்மார்களாக இருக்கிற அனைத்து பெண்களும் நம்பளுடைய தவறுகளை முதல்ல சரி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்டு வந்து 5 வேள தொழுகையை வந்து அறிந்து தொழுக வேண்டும். 2வது அந்த தொழுகையில வந்து இக்லாஸோட தொழுக வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா, தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவுறதுக்கு ஒவ்வொரு தாய்மாரும் சீக்கிரமாக முன்வர வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடிய பெண்களாக நம்பளையும் ஆக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள சரி செய்வதன் மூலியமாக பெரிய பெரிய நன்மைகள் வந்து நம்மள தேடி வர்றதுக்கு அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. இதை தொடர்ந்து செய்வோமாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.